வெல்கம் பேக் டு ஜி vlog இட்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆயிருக்க அல்பேக் என்ற இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் தான். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி அண்ணா சாலை ஆனந்தாயின் ஹோட்டல் ஆப்போசிட் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருந்துச்சு. போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் இந்த ஷாப் உள்ளே போனேன். பட் உள்ளே போய்ட்டு அவங்க மெனூஸ் பார்த்தேன். நிறைய ஆஃபர்ஸ் அண்டு நிறைய காம்போஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அன்றைக்கான காம்போஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இங்கே மெயின்லி பார்த்திங்கன்னா இவங்களோட செல்லர் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன்ஸ் தான் இவங்க மெயினாக செல் பண்ணுறது. பட் நான் இவங்களோட காம்போஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு கிறிஸ்பி சிக்கன் பீட்ஸா அண்டு 2 விங்ஸ் அண்ட் 1 ட்ரிங்க் இது கூட கொடுத்துருந்தாங்க. அந்த காம்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து பார்த்தோம், ஒரு மாதிரி சாகியாக இருந்துச்சு. அண்டு பீட்ஸா வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு. அண்டு அதில் சீஸ்லாம் நிறையா போட்டு கொடுத்துருந்தாங்க. பீட்ஸா வாஸ் அன் ஆவரேஜ் டேஸ்ட். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5க்கு 3 கொடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் தட் சீஸ் ஒன்லி நான் சொல்லுவேன். பட் டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஓகேவான டேஸ்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட கிறிஸ்பி சிக்கன், இவங்க ஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்பி சிக்கன்ஸ் தான். அந்த பீட்ஸாவோட பேஸ் பார்த்திங்கன்னா கூட ரெடிமேட் பேஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப கிடையாது. சாஃப்ட் பன் மாதிரி இருந்துச்சு. நீங்களே அந்த பாருங்கள், அடியில் அந்த ஒயிட்டாக இருக்குது, ரொம்ப குக் ஆகாத மாதிரி எனக்கு இன்னமும் ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணது அவங்களோட கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் தான். கிறிஸ்பி சிக்கன் விங்ஸோட சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ ஈவன் நான் இப்போ கேஎஃப்சியில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஐ யூஸ் டு கெட் சம் ஃப்ளெஷ் எனக்கு கொஞ்சம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் இந்த விங்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளெஷ் பெருசாக இல்லை. அண்டு கோட்டிங்ஸ் தான் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு ஓவர் மசாலாஸ் அந்த பெரிய பெரிய பவுடர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும் மேபி நல்லா இருந்திருக்கலாம். அண்டு இதோட ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் 5க்கு 2 தான் கொடுப்பேன். அண்டு அகெயின் நீங்களே செக் பண்ணுங்கள். அது பீட்ஸா சொன்னேன்ல, ஸோ ரெடிமேட் பீட்ஸா மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி அவங்களோட அந்த ஃப்ரைஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த காம்போலே பெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பீவரேஜ் அவங்க கொடுத்த அந்த மாக்டெயில் தான். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோடா ஃப்ளேவர்ஸ் அண்டு சிரப் ஃப்ளேவரோட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கம்பேர் டு தேர் ஃபுட். அண்டு ஓவராலாக நான் இந்த காம்போ பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் அந்த ப்ரைஸ் எல்லாமே அப்படியே வச்சுட்டேன், எதுவும் பெருசாக சாப்பிடல. இந்த ஓவரால் காம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 419 வருது. இது லிட்டில் பிட் கொஞ்சம் ஹைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அல்பேக் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் ஜே vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.